டார்கெட் ரேஸ். இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்டில் லெசன் 1ல் இன்பத்தமிழ் இயல் 1 இன்பத்தமிழ் தான் படிக்க போகிறோம். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகி விட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் தம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம்னு போட்டிருக்காங்க. இந்த பேராவோட சுருக்கம் என்னன்னாக்கி தாய்மொழியாகிய தமிழை இலக்கியங்களை போற்றுகின்றனவாம். இந்த பாரதிதாசன் அவர்கள் தமிழுக்கு கண்ணே மணி என்று பெயர் சூட்டி குழந்தையை கொஞ்சதை போல கொஞ்சுறாரு அப்படிங்கிறது தான் இந்த பேராவோட சுருக்கம். பாரதியார் அவங்க எழுதின அந்த கவிதையை தான் இதில் போட்டிருக்காங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன். இந்த கவிதைக்கு கீழே சொல்லும் பொருளும்னு கொடுத்துருக்காங்க. நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, அசதி, சோர்வு. தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோள் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். இந்த பேராவில் தமிழுக்கு அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோள், வாள் இப்படியெல்லாம் தமிழுக்கு பேர் வச்சிருக்காரு பாரதிதாசன் அவர்கள். இதில் பாரதிதாசன் அவர்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்று நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதோட சுருக்கம் என்னன்னா, பாரதிதாசன் அவங்களோட இயற்பெயர் சுப்புரத்தினம்னு கொடுத்துருக்கு. இவர் பாரதிதாசன் அவங்களோட பேர் பாரதியாரோட கவிதைகள் மேலே கொண்டிருந்த பற்றின் காரணமாக தான் தனக்கு பேரை பாரதிதாசன்ட்டு மாற்றிக்கிட்டாரு. இவங்க எழுதின கவிதை பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை இவர் சொன்னதுனால இவர் புரட்சி கவின்ட்டு பாராட்டினாங்க. பாவேந்தன்ட்டும் சொல்லுவாங்க. இதில் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ்ங்கிற தலைப்புக்கு கீழே தான் இந்த பாடல் அமைந்துள்ளது. இதிலேயே தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்ட்டு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அதை எழுதினது காசி ஆனந்தம். இது அதிகமாட்டு டெஸ்ட்டில் எல்லாம் கேட்குறாங்க, படித்து வச்சுக்கோங்க. இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே இந்த இதுக்கு பின்னால், கவிதைக்கு பின்னால் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க.
இது பொறுத்துக. நிறைய கொஸ்டினில் இது கேட்குறாங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பாடத்தில் இயல் 1ல் இன்பத்தமிழ் பற்றி பார்த்தோம். இதே போல் ஒவ்வொரு பாடமும் இந்த டார்கெட் ரேஸுங்க சேனலில் போடுவோம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்க்கணுன்ட்டு வேண்டாம், ஒரு சைடில் வச்சுட்டு கேட்டுகிட்டே வேலைகள் செய்தாலே போதும்.